வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வசந்த கால கோலங்கள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவள் விழிகள் பிதுங்க அந்த ஊர்வலத்தை பார்த்தாள். ராம்சிங் எதிர்த்த வரிசையில் இருந்த ஒரு வீட்டிற்கு முன்னால் நின்றான். பிஜிலி, அடே அப்பா, என்ன கம்பீரமும் பெருமையும் இருந்தது அந்த குரலில். கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் வீட்டுக்கு வெளியில் வந்தாள். நாள் முழுவதும் அழுதிருப்பாள் என்று தோன்றியது. முகமும் கண்களும் வீங்கி சிவந்திருந்தன. ராம்சிங்கை பார்த்ததும் முகம் மலர்ந்தது. தோ பார், உன் மானத்தை காப்பாத்திட்டேன். 2 பேர் அந்த உடலை எடுத்து பிஜிலியின் வீட்டெதிரில் கிடத்தினார்கள். பிஜிலி மௌனமாக நடந்து வந்தாள். அந்த உடல் மீது தூ என்று உமிழ்ந்தாள். பிறகு தனது சிந்தூரத்தை அழித்தாள். கை வளையல்களை வெறி கொண்டவள் மாதிரி நொறுக்கி பிணத்தின் மேல் போட்டாள். நேராக ராம்சிங்கின் எதிரில் மண்டியிட்டு வணங்கினாள். நன்றி ராம்சிங்தா, உங்களுடைய இந்த உதவியை நானும் என் சந்ததியும் என்னைக்கும் மறக்க மாட்டோம். கூட்டம் வாயை மூடிக்கொண்டு நின்றிருந்தது. இந்த மாதிரி சம்பவங்களை பார்த்து பார்த்து பழகி போன இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்த மாதிரி. இது என்ன நாடகம், அநாகரீகமான நாடகம் என்று கங்காவுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. இந்த பிஜிலி இந்த நேரத்திற்காக நேற்றையில் இருந்து ஒத்திகை பார்த்திருப்பாள் என்று தோன்றியது. சடலத்தை 2 பேர்கள் இழுத்து கொண்டு சென்றார்கள். ராம்சிங் பிஜிலியின் தோளில் கையை வைத்து மெல்லிய குரலில் ஏதோ சொல்லிவிட்டு தன் வீட்டு பக்கம் திரும்பி நடந்தான். கங்கா சரையில் என்று பின்னுக்கு நகர்ந்து அறைக்குள் நுழைந்தாள். மார்பு வெகு வேகமாக அடித்து கொண்டது. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து சேரும் கணவனை இந்த ஊர் பெண்கள் எப்படி வரவேற்பார்கள்? ஆரத்தி எடுத்து கிலகமிட்டு வரவேற்பார்களா? சம்பல் நதியை தாண்டி நிற்கும் பண்டூரி ஜனங்களை பற்றி அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். அங்கிருக்கும் சத்திரியர்கள் மீன் சாப்பிடுவதும் மாமிசம் சாப்பிடுவதும் மகா பாபம் என்று நினைப்பவர்கள். ஆனால் மனித உயிருக்கு மட்டும் அங்கு எந்த விலையும் இல்லை. கொலைக்கு கொலை என்பதுதான் அவர்களது சித்தாந்தம். இந்த ஊர் ஜனங்களுக்கும் இதே சித்தாந்தமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சற்று முன்னால் நடந்த சம்பவம் ஒரு நித்திய சம்பவம் போல் நடந்திராது. சிந்தனை தடைப்பட்டது. அரை வாயிலில் அவன் நிற்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவள் தன்னை அறியாமல் திரும்பி பார்த்தாள். குளித்து வேறு உடை உடுத்தி அவன் பளிச்சென்று நின்றிருந்தான். எந்த பாவக்கரையும் என் மீது இல்லை என்கிற மாதிரி. அவன் கண்களில் தெரிந்த ஆர்வத்தையும் காதலையும் பார்த்து அவள் கலவரத்துடன் தலையை கவிழ்த்து கொண்டாள். அவன் எந்த பீடிகையும் இல்லாமல் அவளிடம் விரைந்து வந்து அணைத்து கொண்டு தாபத்துடன் அவளுடைய அதரங்களில் தன் அதரங்களை பதித்தான். மேரி சோன்சிடியா, என் தங்க பறவையே. அவளை பார்த்து எத்தனையோ காலமாகி போனது போல் ஒரு வேகத்துடன் இறுகிய அவன் அணைப்பில் அவள் திணறிப்போனாள். ஆசை மிகுந்த அவனது வார்த்தைகள் மனதுக்குள் ஒரு புகை மூட்டத்தை ஏற்படுத்தியது. உடம்பு வெட்கமில்லாமல் நின்றது. அவன் அவளது முகத்தை 2 கைகளாலும் ஏந்தி ஆழமாக பார்த்து புன்னகைத்தான். நேத்தை விட இன்னைக்கு அழகா தெரியற. உன்னுடைய ஞாபகத்தால தான் சீக்கிரம் ஊர் திரும்பிட்ட. உன் முகத்துல சிரிப்பே இல்லையே. இவனுக்கு தன் மெல்லிய உணர்வுகளும் பயங்களும் துக்கங்களும் என்றைக்காவது புரியுமா என்று அவள் ஆயாசத்துடன் நினைத்து கொண்டாள். கண்கள் நீரை கக்கி விடுமோ என்று பயமாக இருந்தது. என்ன கங்கா, சிரிய, நீ சிரிச்சா இன்னும் அழகா இருக்கியாமே. அவள் நீர்மல்கும் கண்களுடன் அவனை பார்த்தாள். உங்க தொழிலை நீங்க விட்டு விட்டாத்தான் என் முகத்துல சிரிப்பு வரும். அவன் முகத்தில் விரிந்திருந்த புன்னகை சட்டென்று சுருங்கியது. எதை விடணும்? இந்த கொலையையும் கொள்ளையையும். அவன் லகுவாக சிரித்தான். ஒரு சல்லாப அலட்சியத்துடன் அவள் தாடையை தட்டினான். இந்த சம்பல் காட்டின் சரித்திரமே தெரியாதவளாக இருக்கையே. பழிக்கு பழி வாங்கிறது என் குல தர்மம். ஒரு விதவியோட வேண்டுகோளை ஏத்துக்கிறது என்னுடைய தர்மம். இதெல்லாம் பாவம் இல்ல கங்கா. அவனுடைய சாவதானமும் தீர்மானமும் அவளுள் ஒரு திகிலை ஏற்படுத்தின. இல்லை இல்லை, மனுஷனை மனுஷன் கொல்றது மகா பாவம். இன்னொருத்தர் பொருளை அபகரிக்கிறது மகா பாவம்.
நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் என் பிறந்த வீட்டை மறந்து போறேன். என்னை நீங்க தூக்கி வந்ததை மறந்து போறேன். இந்த பாவங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. உங்க காலடியிலேயே இருக்கேன்." அவன் மறுபடி புன்னகைத்தபடியே சொன்னான். "பாவம் புண்ணியம் என்கிறதுக்கெல்லாம் அளவுகோல் உண்டா கங்கா? ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு அளவுகோல். பிறந்ததில் இருந்து இந்த சூழலிலே வளர்ந்தவனுக்கு வேற விதமா நினைக்க முடியாது கங்கா. ஹே பகவான், இவருடைய மனசை நீதான் மாற்றணும்" என்ற மனசுக்குள் அவள் பிரார்த்தித்து கொண்டாள். "நீங்க முயற்சிக்கணும்" என்று அவள் சொல்ல ஆரம்பிக்கையில் அவன் அவள் மேலே பேச முடியாதபடி தன் அதரங்களை அவள் அதரங்களின் மேல் அழுத்தினான். "தத்துவ விசாரணையில நேரத்தை வீணாக்கிறது எனக்கு பிடிக்காது. நீ என் சோன்சிடியா இல்ல?" அன்றைக்கும் அதற்கு பிறகு நழுவிய நாள்களிலும் எந்த தத்துவமும் அவனுடன் பேச முடியவில்லை. அவன் வெகு அபூர்வமாகத்தான் வீட்டிற்கு வந்தான். வரும்போதெல்லாம் அவளுக்கு ஏதாவது விலை உயர்ந்த பரிசு பொருள் இருக்கும். அவள் முகர்ந்திராத சென்ட்டும் பார்த்திராத பட்டும் கடிகாரமும் அவன் காட்டும் பிரேமையில் அவளை திக்கு முக்காட வைத்து இரவோடு இரவாக நழுவி போனான். அவன் ஊரில் இல்லாத சமயத்தில் அவள் அந்த அலமாரியை திறந்து அந்த சின்ன புத்தகத்தை பிரித்து பார்ப்பாள். நீள பெயர் பட்டியலில் புதிதாக சிவப்பு கோடுகள் இழுக்கப்பட்டிருக்கும். அவள் அவசர அவசரமாக புத்தகத்தை மூடுவாள். அவன் இல்லாத நாள்களில் பாகமதியின் சலசலப்புக்கு அஞ்சி வாசல் திண்ணையில் வந்து அமர்ந்து கொள்வாள். அக்கம் பக்கத்து வீடுகளில் தாய்மார்கள் குழந்தைகளை தாலாட்டு பாடி தூங்க வைப்பது மெலிதாக கேட்கும். "மகனே, மகனே, நீ வளர வேண்டும், வளர்ந்து பெரியவனாக வேண்டும். உனது தந்தைக்கு இழைத்த அநீதிக்கு நீதான் பழி வாங்க வேண்டும்." இப்படி பொருள்படும் பாட்டுக்கள் செவியில் விழும்போதெல்லாம் கங்காவின் மனசை சோகம் நிறைக்கும். ராம்சிங்கின் தாயும் இப்படி பாடித்தான் அவனை வளர்த்திருப்பாள் என்று அவள் நினைத்து கொள்வாள். வெளி உலக நியாய தர்மங்கள் எதுவுமே தெரியாமல் புரிந்து கொள்ளாமல் இவர்கள் தங்கள் உலகத்திலேயே இருக்கிறார்கள் என்கிற உணர்வு அதிர வைக்கும் மனசை. பாலுடன் சேர்த்து பழிவாங்கும் கொள்கையை ஜீரணித்து அதே காதில் ரீங்காரமிட கண்ணுறங்கும் குழந்தைகள் வளர்ந்து மான்சிங்காக, லுக்காவாக, வாசனாக, இன்று ராம்சிங்காக. சபிக்கப்பட்ட சம்பலின் கருநிழல் இவர்களை பரம்பரையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு விமோசனம் எப்போது? அவளுக்கு அந்த கிழவரின் ஞாபகம் வந்தது. சம்பல் காடுகளில் தன் வற்றல் உடம்பை தூக்கிக் கொண்டு பாத யாத்திரை செய்த கிழவர். மனிதாபிமானம் என்று ஒரு விஷயம் இருப்பதை, மன்னிப்பு என்கிற வார்த்தை இருப்பதை இவர்களுக்கு தெரிவிக்க வந்தவர். அந்த கிழவர் போலீஸ் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை செய்து காண்பித்தார். சடசடவென்று மூங்கில் முறிவது போல் பெரிய கொள்ளைக்காரர்கள் சரணாகதி அடைந்தார்கள். பெரிய தண்டனையில் இருந்து தப்பித்து கொண்டார்கள். ஆனால் இன்னமும் சம்பலுக்கு விமோச்சனம் இல்லை. புதிய கொள்ளைக்காரர்கள் தோன்றிவிட்டார்கள். சரணாகதி அடைந்த சில பழைய கொள்ளைக்காரர்கள் அரசியல்வாதிகளாய் உருவம் மாறியிருக்கிறார்கள். இந்த பரம்பரை மாறவே மாறாதோ? நாளைக்கு நம் வயிற்றில் ஒரு மகன் உதித்தால் அவனும் கொள்ளைக்காரனாகத்தான் போவானோ? நினைக்கும் போதே அடி வயிற்றை கலக்கி கொண்டு வந்தது. ஒரு நாள் அவள் கொல்லை குரட்டில் உட்கார்ந்தபடி முற்றத்தில் வாந்தி எடுக்கையில் பாகமதி பிடி கொள்ளாத சந்தோஷத்துடன் ஆர்ப்பரித்தாள். "நம்ம சாம்ராட்டுக்கு ஒரு வாரிசு பிறக்கப் போகுது." கங்கா குரல் வெகு தூரத்தில் இருந்து வருகிற மாதிரி இருந்தது. கண்களை திறப்பதே பெரிய பிரயத்தனமான காரியமாக இருக்கும் போல் இருந்தது. உடம்பு ஒரே அடியாக அசத்திற்று. "கங்கா." அவள் மெல்ல கண்களை திறந்தாள். ராம்சிங்கின் முகம் முகத்துக்கு மேல் நேராக தெரிந்தது. அவனை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல் ஆகிவிட்டது என்று ஞாபகத்திற்கு வந்தது. மனசில் சட்டென்று ஒரு பிரவாகம் கிளம்ப அவள் எழுந்திருக்கப் போனாள். அவன் கைகளால் அவளை மறுபடி படுக்க வைத்தான். "வேண்டாம், எழுந்திருக்காத. நீ நல்ல ஓய்வு எடுத்துக்கணும் கங்கா." அவன் மறுபடியும் குனிந்து மேரி குடியா, மேரி சோன்சிடியா என்று பலவாறாக கொஞ்சினான். "ஓ கங்கா, இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் ஏற்பட்ட மாதிரி என்னைக்கும் ஏற்பட்டதில்ல" என்றான். கன்னங்கள் சிவக்க கங்கா புன்னகைத்தாள். "ஒரு ராஜகுமாரன் பிறக்க போறான் உனக்குன்னு நான் வந்ததும் பாகமதி சொன்னாள். நான் திக்கு முக்காடி போனேன். இந்த செய்திக்காக நான் ரொம்ப ஆர்வமா காத்திருந்தேன் கங்கா."
இவனுடைய ஆசையையும் ஆர்வத்தையும் பார்க்கையில் அவளுள் ஒரு பரவசம் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் நாம் என்கிற பெருமிதம் ஏற்பட்டது. நீ ரொம்ப பலகீனமா இருக்கையாம் கங்கா. நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நிறைய பால் குடிக்கணும். எனக்கு ஒரு நோஞ்சான் குழந்தையை பெத்து தரப்போறியா? அவளுக்கு சிரிப்பு வந்தது. ராம்சிங்குடைய பிள்ளை நோஞ்சானாக இருக்கக்கூடாது. பராக்கிரமசாலியா இருக்கணும். என்னை விட பெரிய பெயர் எடுக்கணும். அவன் பெயரை கேட்டாலே சம்பல் பள்ளத்தாக்கு பூராவும் நடுங்கணும். சரேல் என்று அவள் முகம் இருண்டது. ஓ, இவனது ஆசைகள் அவன் வரையில் நியாயமான ஆசைகள். இவனால் என்றைக்காவது மாற முடியுமா? இவன் காணும் கனவுகளை பார்த்தால் குழந்தை பிறந்ததுமே பந்தூக்கை கையில் கொடுத்து விடுவான் போல் இருந்தது. அப்புறம் என்னுடைய ஆசைகள் என்னாவது? கனவுகளும் லட்சியங்களும் என்னாவது? ஏய், என்ன யோசனை? ஒண்ணுமில்ல. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல குழந்தையை பெத்து தருவியா? சரி, பெத்து தந்தா உனக்கு நான் என்ன செஞ்சு தருவேன் தெரியுமா? என்ன? இந்த இடுப்புக்கும் வயிற்றுக்கும் ஒரு ஒட்டியானம் பண்ணி போடுவேன். கலப்படம் இல்லாத தங்க ஒட்டியானம். அதாவது வேற யாருடைய இடுப்பையோ சுற்றி இருந்த ஒட்டியானம். அவள் வயிறு எரிய உனக்கு போடுகிறேன் என்கிறான். வேண்டாம் வேண்டாம் என்றாள் அவள் அவசரமாக. ஏன்? எனக்கு நகையிலும் புடவையிலும் ஆசை இல்லை. பின்ன உனக்கு எது மேல ஆசை சோன்செடியா? அவள் ஒரு வினாடி தயங்கிவிட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டு மெல்ல சொன்னாள். நியாயமான வாழ்க்கை மேல ஆசை. நீங்க வெளியில போனா எப்ப வருவீங்களோ என்னைக்கு வருவீங்களோன்னு கவலைப்படாம இருக்கிற வாழ்க்கை. யாருடைய இரத்தக்கரையும் எந்த பாவமும் என் புருஷன் மேல இல்லைங்கிற நிச்சயமான வாழ்க்கை. அவன் முகத்தில் இருந்த மந்தகாசம் மறைந்து கடுமை தெரிந்தது. அவன் விருக்கென்று எழுந்து கோபமாக பார்த்தான். இந்த மாதிரி பிரசங்கம் கொடுக்கறத நிறுத்த போறையா இல்லையா? இவன் இந்த ஜன்மத்தில் மாறமாட்டான் என்கிற நிராசையில் அவள் மறுபுறம் திருப்பிக் கொண்டு மெல்ல விசும்பினாள். அவன் ஒரு அலுப்புடன் எழுந்து ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு வெளியே பார்த்தபடி நின்றான். சற்று நேர மௌனத்துக்கு பிறகு அவளை சமாதானப்படுத்துகிற குரலில் சொன்னான். தொழில விட்டுடு விட்டுடுன்னு சொல்றியே, இதை விட்டா நான் வேற என்ன செய்வேன்? விவசாயம் செய்வனா இல்ல பள்ளிக்கூட வாத்தியாரா போவனா? நான் ஒரு ராஜபுத்திரன். பரம்பரை பரம்பரையா இந்த தொழிலை செஞ்ச குடும்பத்துல பிறந்தவன். தாக்கூர் சாப், நீங்க இந்த சம்பல் காட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க தொழிலை விட முடியாது. வாஸ்தவம். நாம எங்கேயாவது போய் விடுவோம். கையில இருக்கிற காசை வச்சுண்டு ஏதாவது வியாபாரம் செய்வோம். நம்ம குழந்தையை புதுசான சூழ்நிலையில வளர்ப்போம். கற்பனை தேரை அவள் வேகமாக ஓட்டிக்கொண்டு போகையில் அவன் கடகடவென்று சிரித்தான். நாம இந்த சம்பளம் தாண்டி வேற ஊருக்கு போய் வியாபாரத்தை தொடங்கும் வரைக்கும் போலீஸ் தூங்கி கொண்டிருக்கும்னு நினைச்சியா? என் தலைக்கு 1,50,000 ரூபாய் இனாம் வச்சிருக்கு சர்க்கார். உனக்கு அது தெரியுமா? அவளுக்கு கேட்கும் போதே வயிற்றை கலக்கியது. அவள் மெல்ல தயங்கிக் கொண்டே சொன்னாள். மவர் சிங் தலைக்கு 2,50,000 ரூபாய் இருந்ததாம். மாதே சிங்குக்கு 2,00,000. 2 பேரும் போலீஸுக்கு சரணாகதி அடைஞ்சு இப்ப விடுதலையாகி எவ்வளவு கௌரவமா வெளியில வளைய வராங்க. நீங்களும் சரணாகதி அடையுங்களேன். அவன் மறுபடியும் சிரித்தான். சீ, கோழைகள் தான் சரணாகதி அடையிற வழக்கம். மொகர் சிங்குக்கு உடம்பு பாரமா போச்சு. ஓடி ஆடி பழைய தொழில் செய்ய முடியல. உசுர காப்பாத்திக்கணும். அதோட சுகமான வாழ்க்கையும் குடியும் பெண்ணும் வேணும். சரணாகதி அடைஞ்சா சரித்திரமும் ஏற்படுத்திக்கலாம்னு செஞ்ச வேலை எது? அரசியல்வாதிங்க கௌரவமான வேஷம். இப்பவும் பந்தூக் இல்லாம ஆள்ற துணை இல்லாம அவனால வெளியில போக முடியாது. சரணாகதி அடைஞ்சா கோழைத்தனம்னு அர்த்தம் இல்ல தாக்கூர் சாப். எனக்கு அப்படித்தான் அர்த்தம். இவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று அவளுக்கு திகைப்பாக இருந்தது. உங்களுக்கு அசோக சக்கரவர்த்தி பத்தி கதை தெரியுமா தாக்கூர் சாப்? பிருத்திவிராஜைத்தான் தெரியும். பிருத்திவிராஜ் ஆண்டதை விட பெரிய ராஜ்யம் இருந்தது அசோகனுக்கு. யுத்தம் செய்யறதையே நிறுத்தினான். கோழைத்தனத்தினால இல்ல, மனிதாபிமானத்தினால. அவன் பெரிதாக சிரிக்க ஆரம்பிக்கையில் வாசலில் குரல் கேட்டது. மகராஜ், மகராஜ்! அவன் சரையில் நின்று திரும்பி கதவுக்கு விரைந்தான். கதவருகில் நின்று ஏளனமாக சிரித்தான். உன்னுடைய அசோகன் சம்பலிலே வாழ்ந்தானா? வாழ்ந்திருந்தா அவன் கதையே வேற. அவள் தோற்று போன ஒரு சோர்வுடன் கூரையை பார்த்தபடி படுத்திருந்தாள். அவன் சில நிமிஷங்களிலே உள்ளே அவசரமாக வந்தான். அவளை திரும்பியே பார்க்காமல் அலமாரியை திறந்து
தன்னுடைய விலை உயர்ந்த துப்பாக்கியும் தோட்டாக்களையும் எடுத்து கொண்டான். அவள் அருகில் வந்து, எனக்கு அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். எதையாவது அசட்டு பிசட்டுன்னு நினைச்சுண்டு அழுதுண்டு உட்கார்ந்திருக்காத. அப்புறம் ஒரு அழுமூஞ்சி குழந்தைதான் பிறக்கும். அவன் சென்று கொஞ்ச நேரம் வரை அவள் பிரம்மை பிடித்தவள் போல் படுத்திருந்தாள். முகத்தை கழுவிக்கொள்ள செல்கையில் வயிற்றை புரட்டி கொண்டு வாந்தி வந்தது. ராஜகுமாரன் ரொம்ப பொல்லாதவன்தான், அம்மாவை இத்தனை படுத்துறானே. இந்த பாகமதியின் பரிகாசத்தில் இருந்து எங்கேயாவது ஓடிவிட மாட்டோமா என்று அவளுக்கு திடீரென்று ஆத்திரம் வந்தது. மொரேனாவுக்கு போய் வந்துவிட்டால் என்ன என்ற ஒரு வேகம் எழுந்தது. அம்மாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. கடுகு கீரையும் சோள ரொட்டியும் சூடாக சாப்பிட வேண்டும் போல் இருந்தது. இங்கே இருந்து எப்படி போவது? பாகமதி கொடுத்த சூடான டீயை பருகியபடியே அவள் தீவிரமாக யோசனை செய்தாள். ராம்சிங் திரும்பி வர எத்தனை நாட்கள் ஆகுமோ? அதுவரை இந்த ஊர் தெருவை பார்த்து கொண்டு பாகமதியின் பேச்சை கேட்டுக்கொண்டு எத்தனை நேரம் ஓட்டுவது? அதற்குள் மொரேனாவுக்கு போய்விட்டு வந்தால் என்ன? அது சாத்தியமான காரியமா? விஜய்பூருக்கு அத்தனை சுலபமாக போனோமே, மொரேனாவுக்கு போக முடியாதா? இந்த ஊர் எல்லையை தாண்டிய பிறகு மொரேனாவுக்கு செல்ல ஏதேனும் ஒரு வண்டி கிடைக்காமல் போகாது. அதில் ஏறிக்கொண்டு போய் 2 நாளில் திரும்பிவிட்டால் போகிறது. யோசனை தோன்றிய தருணத்தில் இருந்து மொரேனாவுக்கு போய் அம்மாவை பார்க்க வேண்டும் என்கிற வெறி வளர்ந்து அடக்க முடியாமல் போயிற்று. கண்களில் அடிக்கடி காரணம் புரியாமல் நீர் முட்டி நின்றது. இந்த பாகமதியிடம் தன் உள்ள கிடக்கையை தெரிவித்தால் ஆபத்து என்று அவள் உணர்ந்தாள். மதிய உணவுக்கு பிறகு ஊரே அடங்கி போயிற்று. பாகமதி உள்ளறையில் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். நான் மொரேனாவுக்கு போய் அம்மாவை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று தனக்கு தெரிந்த ஹிந்தியில் ஒரு குறிப்பை எழுதி ராம்சிங்கின் சின்ன புத்தகத்தில் வைத்துவிட்டு ஒரு சின்ன துணி மூட்டையுடன் அவள் தலையை முக்காடிட்டு கொண்டு கொல்லை கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். யாரும் பார்ப்பதற்கு முன் போய்விட வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையோடு அவள் அக்கம் பக்கம் பார்க்காமல் விடுவிடுவென்று நடந்தாள். வீட்டு கொல்லைப்புறத்தில் இருந்து நீண்ட ஒற்றையடி பாதை சம்பல் காட்டுக்குள்ளே நுழைந்து விட்டிருந்தது. முண்டும் முடிச்சுமாக இருந்த காட்டில் நடப்பது சிரமமாக இருந்தது. காட்டில் வீசிய காற்று பெரிய பெருமூச்சுக்களாய் பாயுசில் போய்விட்ட ஆவிகளின் ஓலங்களாய் அவளை அச்சுறுத்தின. எந்த துணிச்சலில் இப்படி புறப்பட்டு வந்தோம்? இந்த காட்டிற்கு எல்லையே இல்லையோ என்று அவளுக்கு பயம் ஏற்பட்டது. ராம்சிங்குக்கு வேண்டாத பகைவன் இங்கு எங்காவது ஒளிந்திருந்து நம்மை தூக்கி கொண்டு போய்விட்டால் என்ன செய்ய போகிறோம்? இதையெல்லாம் எப்படி யோசிக்காமல் போனோம்? எந்த பைசாசம் நம்மை இப்படி விரட்டிற்று என்று அவள் திகைத்து போனாள். உடல் கோளாறா? ராம்சிங்கின் பேச்சினால் ஏற்பட்ட விசனமா? கர்ப்பிணி பெண்ணுக்கு தோன்றும் விபரீத ஆசைகளா? வந்தது வரட்டும் என்கிற தீவிரத்துடன் அவள் நடந்தாள். கடைசியில் வண்டி செல்லும் பாதை தெரிந்தது. காலியாக குதிரை வண்டி ஒன்று பாதையில் போவது தெரிந்தது. அவள் அவசரமாக வண்டிக்காரனை கூப்பிட்டு வண்டியை நிறுத்த சொன்னாள். அவளையும் மூச்சிறைத்து கொண்டு நின்ற அந்த முகத்தையும் வண்டிக்காரன் வினோதமாக பார்த்தான். எங்க போகணும்? மொரேனாவுக்கு. அவன் யோசனையுடன் அவளை பார்த்தான். இந்த வண்டி சபல்காருக்கு போகுது. அங்கிருந்து ஒரு வண்டியில ஏறி மொரேனாவுக்கு போகலாம். நாம் கிளம்பி வந்தது சரிதானா அல்லது திரும்பி போய் விடலாமா என்று அவள் யோசித்தாள். ஏறுமா, எனக்கு நாழியாகுது. அவள் மேற்கொண்டு ஏதும் யோசிக்காமல் ஏறி அமர்ந்தாள். குதிரை வண்டியின் குலுக்கலில் வயிற்றை இன்னும் அதிகமாக புரட்டியது. சின்ன சின்ன கிராமங்களை கடந்து மறுபடியும் ஒரு பெரிய பாதையில் வண்டி சென்றது. எதிர்த்தாற்போல் ஒரு ஜீப் வந்து கொண்டிருந்தது. வண்டிக்காரன் கை அமர்த்தி ஜீப்பை நிற்க செய்தான். மொரேனாவுக்கு ஒரு பெண் போகணுமாம். உங்க வண்டி அந்த பக்கம் போனா கொண்டு விடுறீங்களா? அவள் மெல்ல எட்டி பார்த்தாள். போலீஸ். அவள் அவசரமாக, வேண்டாம் வேண்டாம் தாதா, நான் உன்னோடையே வரேன் என்றாள். அதற்குள் ஜீப்பில் இருந்து போலீஸ்காரர்கள் 2 பேர் இறங்கி வண்டிக்குள் எட்டி பார்த்தார்கள். ஒருவன் மெல்லிய குரலில் மற்றவனுக்கு ஏதோ சொன்னான். இறங்கு பெண்ணே, நாங்க கொண்டு விடுறோம். அவள் அரண்டு போய் சொன்னாள். வேண்டாம், நான் இதிலேயே போயிடுறேன். அட, நல்ல ஆளு நீ. டாக்கு, கொள்ளைக்காரனை கண்டு பயந்த மாதிரி போலீஸை கண்டு பயப்படுறதையே. ஜீப் மொரேனாவுக்குத்தான் போறது, வா.
அவள் வேறு வழியில்லாமல் இறங்கினாள். ஜீப் அவள் வந்த பாதையிலேயே சென்று ஒரு ஜன சஞ்சாரமற்ற இடத்தில் நின்றது. எல்லோரும் இறங்கினார்கள். அவளையும் அதட்டி இறங்க சொன்னார்கள். ராம்சிங் எங்க? அவள் திகைத்து போய் அலங்க மலங்க விழித்தாள். யாரு? நீ ராம்சிங்கின் பத்தினி இல்ல? இல்ல. போய் இவதான் பொய் சொல்றா. இத பார் பொண்ணே, மரியாதைய உண்மைய சொல்லு. ராம்சிங் எங்க ஒளிஞ்சிருக்கான்? எனக்கு சத்தியமா தெரியாது. நெஜத்தை வரவழைக்கிறோம். கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது. பொறி கலங்கி தடுமாறி அவள் கீழே விழுந்தாள். தொடர்ந்து பூட்ஸ் காலால் இடுப்பிலும் வயிற்றிலும் உதை கிடைத்தது. அவள் வலி பொறுக்க முடியாமல் அலறினாள். ஐயோ, உதைக்காதீங்க, எனக்கு சத்தியமா தெரியாது. அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அவர்கள் மேலே மேலே கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல், அடிவாங்க தெம்பில்லாமல் அவள் நினைவிழந்தாள். மிக மிக லேசாக போலீசார் பேசிக்கொள்வது கேட்டது. சரி விடு, இவள் ராம்சிங்கின் மனைவியாக இருக்க மாட்டாள். அவ்வளவு பாதுகாப்பான அவனுடைய இடத்தை விட்டு இவள் எதுக்கு வெளியில வரணும்? மொரேனாவுக்கு ஒரு பெண் போகிறாள் என்றவுடன் ராம்சிங்கின் பெண்டாட்டின்னு தீர்மானிச்சுடுறதா? இங்கேயே கிடக்கட்டும். உயிர் போற மாதிரி இருக்கிற இவளை இழுத்துக்கிட்டு எங்க போறது நாம? பிண்டுக்கு போகையில. அவள் கண்ணை விழித்ததும் முதலில் தெரிந்தது ராம்சிங்கின் முகம். கவலை தோய்ந்த முகம். அவள் கலவரத்துடன் கண்களை சுழற்றி பார்த்தாள். அவர்களுடைய படுக்கை அறை. அழுத கண்களுடன் பாகமதி அறையின் மூலையில் நின்றிருந்தாள். அவள் கண் விழித்ததை பார்த்ததும் அருகில் விரைந்து வந்தாள். நான் கண் குத்தி பாம்பா உன்னை பார்த்துக்கிறேனே, நீ எங்க சொல்லாம கொள்ளாம ஓடுன? அழுகை வெடித்து கொண்ட வார்த்தைகள் வந்தன. ராம்சிங் அவளை நன்றாக கோபித்திருப்பான் என்று தோன்றியது. உஷ் என்ற பெரிய குரலில் ராம்சிங் அவளை அதட்டினான். அவள் அடங்கி போனாள். பாகமதி, நீ கொஞ்சம் வெளியில போ. பாகமதி தலையை குனிந்து கொண்டு தன் பின்னால் கதவை சாத்தி கொண்டு சென்றாள். ராம்சிங் முதலில் கங்காவை தண்ணீர் அருந்த வைத்தான். பிறகு அவள் கையை பற்றி, இப்ப சொல்லு, ஏன் போன என்றான். கண்கள் பளபளத்தது. இதுவரை அவள் பார்த்திராத ஒரு சோகம் தெரிந்தது. அவள் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. எனக்கு தெரியல, அம்மாவை பார்க்கணும் போல இருந்தது, கட்டுப்படுத்த முடியல. எத்தனை பைத்தியக்காரி நீ! மொரேனா இங்கிருந்து 30 மைல். போலீஸ்க்கு நீ யாருன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விடுமா? அவள் சட்டென்று மௌனமாகி போனாள். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. பூரா விஷயத்தையும் சொல்லு. அவள் சொல்ல சொல்ல அவன் கண்கள் சிவந்து கலங்குவதை அவள் பீதியுடன் கவனித்தாள். அவள் முடித்ததும் அவன் மெல்ல அவளுடைய இடுப்பு புடவையை விலக்கி பார்த்தான். முதுகிலும் வயிற்றிலும் பூட்ஸ் உதைப்பட்ட காயங்கள். அவன் கண்களில் நீர் நிறைந்ததைக் கண்டு அவளுக்கு வியப்பாக இருந்தது. மிக மிக மிருதுவான குரலில் சொன்னான். அசட்டு பெண்ணு, எனக்கு மனைவி அனுப்புறோம். உனக்கு வெளி உலகத்தோடு தொடர்பிருக்க முடியாது. இருந்தா உனக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. என்னை விட்டு போக நீ முயற்சிக்காத கங்கா. எனக்கு அது தாங்காது. அவனுடைய கண்ணீரையும் அன்பையும் கண்டு அவள் திகைத்து போனாள். இத்தனை அன்புள்ளம் கொண்டவன் எப்படி கொள்ளைக்காரனாக இருக்கிறான்? இவன் கொள்ளைக்காரன் என்பதே வெறும் கதையோ? ஓ, அசட்டு பெண்ணே, அசட்டு பெண்ணே, நம்ம குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருந்தா? அவன் புலம்புவதை பார்க்க பரிதாபமாக இருந்தது. நாம் போனது மன்னிக்க முடியாத குற்றம் என்று அவள் நினைத்து கொண்டாள். இவனுக்கு இத்தனை துக்கத்தை கொடுக்கும் காரியத்தை இனிமேல் செய்யக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். அவன் எழுந்தான். பூரணமா ஓய்வெடுத்துக்கோ கங்கா. மறுத்து வச்சு அடிக்கடி வந்து பார்த்துப்பா. இந்த அறையை விட்டு போகாத. அவன் கலவரத்துடன் அவன் கைகளை பற்றி கொண்டாள். மறுபடியும் வேலையா? தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதீங்க. இனிமேல் தான் எனக்கு வேலை. நீ எதுக்கும் அலட்டிக்காம படுத்துரு, நான் வந்துடுவேன். அவன் ஒவ்வொரு முறையும் வெளியில் புறப்படும் போது யாரையும் கொல்லாதீங்க என்ற மனசு அலறும் அலறல் இப்பவும் அலறிற்று. நல்ல வேளை, நான் நேற்றே திரும்பி வந்தேன். எழுதியிருந்ததை பார்த்து உடனேயே கிளம்பினேன். அவன் மறுபடி அவள் கைகளை பற்றினான். தனது சூடான அதரங்களில் வைத்து கொண்டான். உனக்கு நிச்சயமா ஏதோ பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும்னு நினைச்சு நான் துடிச்சு போனது உனக்கு புரியுமா கங்கா? தன் பலவீனத்தை அவள் பார்த்துவிடக் கூடாது என்று நினைத்தவன் போல் அவன் விருக்கென்று எழுந்து வெளியே போனான். இப்படி ஒரு துல்லியமான மன சுமை உடையவனுக்கு எப்படி மற்றவர்களின் உணர்ச்சிகளும் பயங்களும் துக்கங்களும் புரியாமல் இருக்கிறது என்று அவள் திகைத்தாள்.
இவனை சூழ்ந்திருக்கும் அஞ்ஞானம் எப்பொழுது விலகும்? அடுத்த 2 நாள்களுக்கு பாகமதி சரியாக பேசவே இல்லை. கங்காவின் தேவைகளை கவனித்துக் கொள்ள ஒரு மருத்துவச்சி கூடவே இருந்தாள். பலவீனமான உடல் நிலையில் பாகமதியின் சலசலப்பும் பரிகாச பேச்சும் இல்லாமல் இருந்தது. மனசுக்கு ஓய்வாக இருந்தும் ஒரே ஒரு துக்கம் மட்டும் கங்காவின் மனசை பெருசாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. ராம்சிங்கின் சத்தியமான அன்பு மனசைக் கண்டு அதிகமாகி போன துக்கம். அநியாயமாக ஒரு ஜீவன் தான் வீணாகி போவதை உணராமல் வீணாகி போகிறதே என்கிற துக்கம். இப்படிப்பட்ட முரண்பாடான குண இயல்களை அவன் எப்படி சட்டை மாற்றிக்கொள்கிற மாதிரி மாற்றி மாற்றி காண்பிக்கிறான். இதில் அவனுடைய எந்த குணம் நிஜம், எது பொய்? அந்த பார்வையிலும் குரலிலும் கண்ணீரிலும் தெரிந்த தொனித்த அன்பு பொய்யாக இருக்க முடியாது. அந்த சின்ன புத்தகத்தில் இருந்த பெயர் பட்டியலில் அவன் அடிக்கடி கிழிக்கும் சிவப்பு கோடுகள்தான் பொய்யானவை. குல தர்மம் என்று நினைத்து கொண்டு அவன் போட்டுக்கொள்ளும் வேஷம். இந்த வேஷத்தை களைந்தெறிய அவனுக்கு எப்பொழுது துணிவு வரும்? 4வது நாள் பாகமதி பெரிய பரபரப்பில் இருந்தாள். மருத்துவச்சியும் அவளும் ஏதோ கிசுகிசுத்து கொண்டிருந்தார்கள். அவள் பொறுக்க முடியாமல் கேட்டாள், என்ன விஷயம் பாகமதி? அவரை பத்தின சமாச்சாரமா? ஆமா, உன் புருஷனை பத்தித்தான். நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டக்காரின்னு உனக்கு தெரியாது. இந்த மாதிரி பெண்டாட்டி மேல பிரியம் வைக்கிற ஆண் பிள்ளை எங்க இருப்பா? அதுக்காக அவன் எத்தனை பெரிய சாகசங்களை செய்யறான்னு உனக்கு தெரியுமா? அவன் நிலையை பத்தி ஒன்னு தெரிஞ்சுக்காம யார் மேலையும் நம்பிக்கை இல்லாம நீயானா சொல்லிக்காம பிறந்தகம் ஓடுற. அதோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? விஷயம் அறிவதற்கு முன்பே அவள் உள்ளத்திலும் கண்களிலும் பீதி நிறைந்தது. என்ன ஆச்சு பாகமதி? உன்னை உதைச்சாங்களே போலீஸ்காரங்க, அவங்களும் அவங்க குடும்பங்களும் பூண்டோட அழிஞ்சாச்சு. ஆ, இது பெரிய விஷயம் இல்ல கங்கா என்றாள் பாகமதி சாவதானமாக. உன்னை கல்யாணம் செய்துக்கணும் என்கிற ஆசையில ஒரு பெரிய குடும்பம் பூராவையும் அழிச்சானாக்கும் இந்த ஆண் சிங்கம். இருதயம் அப்படியே நின்றது, கண்கள் இருண்டன. என்ன சொல்ற பாகமதி? விஜய்பூர் தாக்கூர் நாராயணதாஸ் குடும்பம் பூண்டோட போனதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? யாரு? பாகமதி சிரித்தாள். நீதான் பைத்தியக்காரி, நீதான். நானா? கங்காவின் குரல் நடுங்கிற்று, கண்களில் நீர் தழும்பிற்று, மார்பு படபடத்து சம்மட்டியாய் அடித்தது. எனக்கு புரியல பாகமதி. உன்னை இங்க அழைச்சுண்டு வரதுக்கு 2 மாசம் முந்தியே ராம்சிங் தா உன்னை ஏதோ திருவிழாவில் பார்த்துருக்கா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுல தீர்மானம் எழுந்து போச்சு. தாக்கூர் நாராயண்தாஸ் தன் பிள்ளைக்காக உன்னை கேட்க ஆள் அனுப்பியிருக்காருன்னு அவனுக்கு செய்தி கிடைச்சதும் அவன் தாக்கூருக்கு ஆள் அனுப்பிச்சான். தன் எண்ணத்தை தெரிவிச்சு கல்யாணம் பேச வேண்டாம்னு. தாக்கூர் ரொம்ப கர்வக்காரர் போல இருக்கு. ராம்சிங்குடைய பராக்கிரமத்தை பத்தி தெரியாத முட்டாள். ரொம்ப திமிரா அந்த ஆள்கிட்ட பேசியிருக்கார். தன் வம்ச பெருமையை சொல்லி ஒரு நல்ல குடும்பத்து பெண் ஒரு கொள்ளக்காரனை கல்யாணம் செய்துப்பாளான்னு சிரிச்சிருக்கார். எங்க உடம்புல நீல ரத்தம் ஓடுறது, கொள்ளக்காரனுடைய ரத்தம் கருப்பு நாரா. ராம்சிங் மகா ரோஷக்காரன். அதற்காக அதற்காக இவனா இவனா அந்த காரியத்தை செய்தான்? கங்காவுக்கு மனசு அதிர்ந்து போயிற்று. விஜய்பூரில் அந்த பெரிய வீட்டின் தாழ்வாரத்தில் நீள கிடத்தப்பட்டிருந்த உடல்கள் கண்முன் நின்றன. 8 உடல்கள். மீசை நரைத்த முகத்தில் இருந்து பால் மனம் மாறாத முகம் வரை. அந்த பிஞ்சு என்ன தவறு செய்தது? ஒரு கிழவனின் அசட்டு பெருமைக்காக அத்தனை பெரிய தண்டனையா? நம்பவே முடியாத அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம குழந்தைக்கு ஏதேனும் ஆகியிருந்தா? நீர் மல்கும் கண்களுடன் கேட்ட ராம்சிங்கின் வார்த்தைகள் இவனா ஈவு இரக்கமில்லாமல் பரிகாச வார்த்தைகளை கூட பொறுக்க இயலாமல் 8 உயிர்களை கொன்றவன்? அந்த முகம், சிவந்த சிறிய உதடுகளும் தீர்க்கமான நாசியும் நான் தோற்று போனேன் என்கிற கையாலாகாத்தனத்தையும் காண்பித்த முகம். தாக்கூர் நாராயண்தாஸின் பிள்ளையை விட உன்னை நன்றாய் வச்சுப்பேன் கங்கா. தூ! அவளுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. கண்களில் இருந்து நீர் ஆராய் பெருகிற்று. இந்த மாதிரி பராக்கிரமசாலியா புருஷன் இருந்தா இந்த ஊர் பெண் பூரிச்சு போயிடுவா. நீ அழறையா? கங்கா ஏதும் பதில் பேசாமல் தன் அறைக்கு சென்றாள். கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. மனசில் பொங்கிய ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இவனுடைய நியாய தர்மங்கள் பீதியளித்தன. இரக்கமே இல்லாமல் கொலை செய்பவன், மனதில் துளிர்க்கும் காதல்,
வெறும் பித்தலாட்டமானது என்று தோன்றியது. அவன் அவளை நேசிக்கவில்லை, தன்னையே நேசிக்கிறான். தன்னுடைய உடைமை பொருள் என்கிற உரிமையை நேசிக்கிறான். அவள் வயிற்றில் வளரும் சிசுவை சிசு என்று நேசிக்கவில்லை, தன்னுடைய இரத்தம், தான் விளைவித்த கரு என்கிற மமதையை நேசிக்கிறான். இவனுடைய நிழல் உருவமாகத்தான் அந்த கரு வளரப்போகிறது. வெளியில் வந்ததும் இந்த சம்பல் காற்றை சுவாசிக்கப் போகிறது. பேச ஆரம்பிக்கையிலேயே பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம் என்றுதான் சொல்லப் போகிறது. வளர்ந்து வாலிபன் ஆனதும் ஒரு பக்கம் காதல் மொழி பேசிக்கொண்டு கண்களில் நீரின் கசிவை காட்டிக்கொண்டு மறுபக்கம் நிரபராதிகளை கொன்று குவிக்கப் போகிறான். பல ஜன்மங்களுக்கு இந்த சாபம் தொடரப் போகிறது. இந்த தொடர்ச்சிக்கு நாம் ஆதரவு தரலாமா? நம் குழந்தைக்கு ஏதேனும் ஆகி இருந்தால்? அந்த குரலில் இருந்த நடுக்கமும் பார்வையில் இருந்த கவலையும் நினைவுக்கு வந்தன. உனக்கு எதற்கு குழந்தை என்று அவள் தனக்குள் கேட்டுக்கொண்டாள். இன்னும் ஒரு கொள்ளைக்காரனை உலகுக்கு கொண்டு வருவதா? மன்னிப்பு என்ற வார்த்தையையே அறியாதவனாய் தன் குல தர்மம் என்கிற போதையில் இன்னும் ஒரு அரக்கனை உலவ விடவா? அவளுக்கு தலையை சுற்றிற்று. 2 கைகளாலும் தலையை அழுத்தி பிடித்து கொண்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.